சரி, டெலிவரி பற்றி பேசுவோம். ஸோ நம்ம லாஸ்ட் நெருங்கும் போது நம்ம வீக்லி செக்அப் போவோம் இல்லையா? ஒரு 34th வீக் போகும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா பிபி செக் பண்ணிகிட்டே இருப்போம். எனக்கு வந்து பிபி ஹையாகவே தான் இருந்துச்சு. ஸோ வேரியேஷன்லேயே தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா டெய்லி வீட்டில் நீங்கள் வந்து பிபி செக் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொண்டு வரணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் அதுக்கு மிஷின் வாங்கிடுச்சு. டெய்லி நாங்கள் மார்னிங் 9 o'clock எடுக்கிறோன்னா அதே மாதிரி நைட் 9 o'clock பிபி செக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வீக்லி செக்அப் போவோம், நம்ம ரிப்போர்ட்டை காட்டுவோம். அப்போவுமே பிபி வந்து கண்ட்ரோலுக்கு வரல. ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டெலிவரிக்கு பிளான் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பேசியிருந்தோம். அண்ட் ஒரு 34th 35 வீக்ஸில் என்ன ஆச்சுன்னா சடனாக பிபி ஹை ஆயிடுச்சு. எனக்கு வீட்டில் மயக்கம் போட்டுக்கிற அளவு ஆயிடுச்சு. ஸோ சடனாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் ரஷ் ஆனோம். பிபி செக் பண்ணும்போது 158 கிட்ட இருந்துச்சு. ஸோ ரிஸ்க் இல்லையா? ஸோ ஒன் டே வந்து அப்சர்வேஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணாங்க. ஸோ அப்போது நெக்ஸ்ட் செக்அப் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா அதாவது 36th வீக்கில் அட்மிட் பண்ணிடலாம், அட்மிட் பண்ணி டெலிவரி பிளான் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 36th வீக் போல் என்னை அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. அதாவது December 11th என்னோட 36th வீக் முடிய போது அன்னைக்கு அட்மிட் ஆக சொன்னாங்க. ஸோ December 11th மார்னிங் வந்து நானும் ஹரியும் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ எல்லா செக்கப்புமே பார்த்தீங்கன்னா நான் ஹரி கூட தான் போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். ஏன்னா எத்தனை பேருக்கு எல்லா செக்கப்புக்கும் கூட ஹஸ்பண்ட் வருவாங்கன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி அன்னைக்குமே நான் ஹரி கூட தான் போனேன். பைக்கில் தான் போனேன் டெலிவரிக்கு. பைக் அது முக்கியமாக இவங்க பைக்கு தான் வந்து அதுதான் ரொம்ப பாவம். கிட்டத்தட்ட வந்து மழையிலையும் புயல்லையும் எல்லா இடத்துலையும் அந்த பைக்கு தான் கரெக்டாக வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இவங்க பைக் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதால செட் ஆகாதுன்னு சொல்லி என் பைக் தான் யூஸ். எல்லாருமே சொன்னாங்க ஆட்டோவில் போக வேண்டியதான். பட் ஆட்டோவில் போனாலுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் பயமாக இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம ஓட்டும் போது பைக்கில் பொறுமையாக, ஏன்னா பக்கத்துல ஹாஸ்பிட்டல், ஸோ எந்த இடத்துல கரெக்டாக ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், எந்த பக்கத்தில் கரெக்டாக பள்ளம் இருக்குது, ஓரளவுக்கு தெரியாது. பட் அது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது நீங்கள் எல்லாமே பைக்கில் போன அவசியம் இல்லை. அது ஒருத்தர் கம்ஃபர்ட்ஸ் பொறுத்து இருக்குது. பட் எங்களுக்கு வந்து பைக்கில் போகும்போது கரெக்டாக ஒரு கம்ஃபர்ட்ஸ் இருக்குது. கேப் ஆட்டோலாம் விட இவங்க கூட பைக்கில் போகிறது சேஃபாக ஃபீல் ஆச்சு. ஸோ நாங்கள் அதான் பண்ணிட்டு இருந்தோம். அட்மிட் ஆகிற அன்னைக்கு மார்னிங் அதே மாதிரி தான் எழுந்து ஆக்சுவலி நம்ம ப்ரெக்னன்சி எண்டில் ஆக டெம்பிள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை என்னன்னா எங்கள் வீட்டுக்கிட்டேயே ஒரு கோவில் இருக்குது. அது வந்து கொஞ்சம் எனக்கு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ அன்னைக்கு மார்னிங் வந்து அந்த டெம்பிளுக்கு போயிட்டு கற்பூரெல்லாம் ஏற்றிட்டு நாங்கள் ப்ரே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். வீட்டில் இருக்கவங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தோம்னா நாங்கள் போயிட்டு அங்கே என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்.